மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, சொர்க்கவாசல் படம் இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேன் ஈஏல. பரவாயில்ல, ஆர்ஜே பாலாஜி வந்து நம்ம ஒரு கமர்ஷியல் காமெடி ஆக்டர், ஒரு கமெண்ட்ரேட்டரியில் அவர் எப்படி பார்த்தோமோ அது மாதிரி தான் அவரை நம்ம பார்த்துருப்போம். இந்த படத்தில் ஒரு மிடில் கிளாஸ் பாயாக இருந்து ஒரு ராவான ஒரு ஆக்டராக பார்த்துருப்போம். இந்த படத்தில் ஆக்டிங்கில் பீக்காக பின்னிட்டாரு. கிளைமேக்ஸில் சரியான ட்விஸ்ட்டு. ஒன்றும் இல்லை, ஆர்ஜே பாலாஜி சாதாரண அப்பா இல்லாத ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியாத எலிஃபேண்டசிஸ் டிசீஸ் இருக்கிற அம்மாவுக்கு காப்பாற்றணும். சாதாரண ஒரு தள்ளுவண்டி கடையில் ஹோட்டலில் வச்சு நடத்திட்டு இருக்காரு, கையேந்தி போன மாதிரி. ஒரு பூக்கட்டுற பொண்ணு தான் ஹீரோயின். அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணுறாரு. அவங்க அம்மாவோட இந்த எலிஃபேண்டசிஸ் டிசீஸை சரி பண்ணணும், அதுதான் அவரோட ஆம்பிஷனாக இருந்தது. இதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு IAS ஆஃபீஸரு தான் அவங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருந்தார், ஒரு அப்பா மாதிரி. அந்த IAS ஆஃபீஸர் வந்து இப்போ அந்த படத்தில் ஆண்டுகின்ற ஆளுங்கட்சிக்காரன் வந்து ஏதோ கேஸில் வந்து அந்த ஆஃபீஸரை போட்டு தள்ளுருவாங்க. நம்ம செல்வராகவன் சார் தான் மெயின் வில்லனே படத்தில். அவர் இன்னும் சூப்பராக நடிச்சுக்கிறாரு. சிகா அந்த சிகாங்கிற பேர் வாயிலே அப்படியே ஒட்டிக்கிச்சு. அவர் மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டரு. ஜெயிலில் போட்டுருவாங்க அவரை. அந்த ஜெயிலுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருப்பார். ஸோ ஜெயிலில் என்னென்ன அட்டூழி அநியாயம், அந்த பவுட்ரு போட்டு அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, தம் போடுறது, கஞ்சா அடிக்கிறது, பவுட்ரு கட்டுறது, இதெல்லாம் உண்மையாகவே இப்போ நம்ம ரியல் லைஃப் டைமில் வாழ்கிற அந்த ஜெயிலில் இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு நான் ட்ரீம் பண்ணி பார்க்குறேன். ஆனால் படத்தில் அப்படி காட்டுறாங்க. ஒருவேளை நடக்குமோ உங்களை நான் கேட்குறேங்க. ஒருவேளை ரியல் டைம் ஜெயிலில் இந்த மாதிரி பவுட்ரு, கஞ்சா, சரக்கு, தம்மெல்லாம் அடிப்பாங்களான்னு நான் எனக்கு அதுவே பார்க்கும்போது நினைக்கும் போதே ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம ரோட்டில் நிறைய பேரை பார்த்து வரோம்னா பிரச்சனை, ஜெயிலுள்ளே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிலாம் காமிச்சிருக்கிறாங்க. ஒரு ராவான மூவியாக இருக்குது. ரா பிளட்டி தான், ஜோக்ஸ் தான். இப்போ சர்டிஃபிகேட் கண்டென்ட் தான் அசிங்கமாலாம் ஒரு சில சீனில் பேசியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கிடையாது, பேட் வேர்ட்ஸில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நட்டி சார் வந்து தான் இந்த கேஸை விசாரிக்கிறாரு. நட்டி அவரு, அப்புறம் செல்வராகவன் சார் தான் மெயினான வில்லன். ஸோ இது ஜெயிலே ஒரு கண்ட்ரோலில் இருக்குது, செல்வராகவன் சார் கண்ட்ரோலில். எல்லா போலீஸையும் மீறி, போலீஸை கண்ட்ரோலில் தாண்டி ஜெயிலில் இப்போ அவர் கண்ட்ரோலில் இருக்குது. இவரை எப்படியாவது போட்டு தள்ளணுன்ட்டு கட்சிக்காரனுங்க அரசியல் ரவுடி பண்ணுறத எல்லாம் டே டு டே லைஃப்பில் பார்க்குறோமே. அதுதான் போலீஸு கட்சிக்கார ரவுடி. இவனை போட்டு தள்ளலாம், அவனை அடித்து தள்ளணும், போட்டு இந்த ரவுடியை போட்டு தள்ளலாம், வெளியில் என்னோட பற்றி உண்மையாக சொல்லிவிடுவான், இவன் அப்ரூவலாக மாறிடுவான். கோர்ட்டில் நடக்கிற அந்த சில பஞ்சாயத்துங்க, சின்ன கிரைம் மாஃபியா கேஸு, இதெல்லாம் சேர்த்து எல்லாம் ரியல் டைமில் காட்டு. இதில் கொஞ்சம் காமிச்சிருக்கிறான் நல்லாவே, படத்தில் நல்லா இருந்தது அந்த சீனெல்லாம். திடீர்னு ஆர்ஜே பாலாஜி அண்ணன் வந்து அவர் கொலையை பண்ணியிருக்க மாட்டார். அந்த இப்போ அந்த அவர் கைடன் பண்ணி அந்த சண்முகம் IPS போட்டு தள்ளுருவாங்க சொன்னால ஸ்டார்டிங்கில். அவர் வீட்டில் குழா ரிப்பேர் பண்ணுற பைப்பு ரிப்பேர் ஆயிடுச்சின்னு ஆர்ஜே பாலாஜி அண்ணன் வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்லுவார். அந்த அவர் கடையில் எடுபடியாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட இவர்கிட்ட சொல்லியிருந்தாரு, ஆர்ஜே பாலாஜி இதை போய் மறந்துட்டியா, ஐயோ அண்ணன் நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, இந்த சின்ன மேட்ருக்காக நீ போ, நானே போய் அவர் வீட்டில் கொலா ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி அதில் தான் தப்பு பண்ணார். அவன் பாட்டி தான் அவன் போயிருப்பான் ஜெயிலுக்கு. நீ போய் சந்தேக கேஸில் மாட்டி உள்ளே போயிட்டாரு ஆர்ஜே பாலாஜி. நான் எதுவுமே பண்ணலை சொல்லிட்டு என்னை எல்லா தப்பையும் பண்ண வச்சிட்டிங்களேடா. கடைசியில் அந்த ஒரு SP கேரக்டர் ஒருத்தர் இருந்தாப்புல, அவர் இன்னும் பயங்கரமாக நடிச்சிருந்தார். கடைசியில் அவனும் ஒரு மெயின் வில்லனாக இருந்தான். அவனும் சரக்குன்னு கடைசியில் ஆர்ஜே பாலாஜி என்ன ஒரு ராவான ஒரு கொலகாரராக இந்த படத்தில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் கொலையே பண்ணல சார், என்னை தெரியாமல் இந்த சிகா பேரில் வச்சு, சிகா ஆள் தான் ஆர்ஜே பாலாஜி, அதான் சிகா தான் செல்வராகவன் சார். ஸோ அவன் ஆள் தான் நீன்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி உள்ளே தள்ளுருவாங்க. உள்ளே தள்ளி போட்டு ஜெயிலில் ரா பண்ணுற எல்லா கொடுமைகளையும் அவர் கொஞ்சம் அனுபவிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிரான்ஸ் கேரக்டரில் ஒரு பையன் நல்லா நடிச்சிருப்பாப்புல. அவர் டிரான்ஸ்லாம் கிடையாது, அந்த பையன் டிரான்ஸ் மாதிரி நடிச்சுக்கிறார். அந்த பையன் நல்லா நடிச்சுக்கிறான், வேறு லெவலில் இருந்தது.
டிரான்ஸ் கேரக்டர் வரும் பாருங்க, படத்தை பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ் கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் ஒரு பையன் நல்லா. அப்புறம் ஆர்ஜே பாலாஜி, கருணாஸ் சார், இதையும் சொல்ல மறந்துட்டேன். கருணாஸ் சாரும் தான் மெயின் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு. அவர் ஃபஸ்ட்டு நம்ம செல்வராகவன் சாருக்கு நல்லா அடிப்படிஞ்சு பயந்தா மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் நம்ம ரவி ராகவேந்திரா சார், நம்ம அனிருத் சாரோட அப்பா, அனிருத் சார், அனிருத் இருக்காருல மியூசிஷியன், அவங்க அப்பா தான் ரவி ராகவேந்திரா. அவர் ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டரில் பண்ணியிருந்தார். அவர் ஒரு கேஸில் வந்துருப்பார். அவர் பொண்ணு அவரே கொலைப்பட்டு என் பொண்ணு வெளில உயிரோடு இருக்கிறா. ஸோ அவரு வேற மாதிரி நடிச்சிருக்கிறாருங்க ரவி ராகவேந்திரா சார். கடைசியில் அவர் மூலியமாக சிகாவை விஷத்தை போட்டு அந்த ஆர்ஜே பாலாஜன் வந்து நல்லா சமைப்பார். ஏற்கனவே அவர் இங்கே ஹோட்டல் கடை தானே வச்சுருந்தாரு. ஸோ ஜெயிலுக்கு போய் நல்லா சமைடான்னு சொல்லிட்டு ஜெயிலில் குக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் அவரை உட்கார வச்சாங்க. குக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சு அவரை வச்சு நல்லா சமைக்க விட்டுட்டு கட்சியில் சிகா வந்து நம்ம செல்வராகவன் சார் வந்து இந்த பிரியாணி சாப்பிட்டு செத்து போயிடுவார். உடனே பிரியாணி சாப்பிட்டு செத்து போவான். நீ தான்டா சிகாவோட ஆட்கள்லாம் ஜெயிலில் இருக்கிறாங்களா செல்வராகவன், அதான் அவர் பிளாக், அதான் ஜெயிலே அவர் கண்ட்ரோலில் இருக்க சொன்னேன். அவங்கெல்லாம் ஆர்ஜே பாலாஜன் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகப்பட ஆரம்பித்த உடனே நீ ஒரு கொலை பண்ணுறா இங்கே ஜெயிலில், அப்போ தான் நீ ஒத்துப்ப, நீ எங்கள் ஆள் இல்லை எங்கள் ஆளுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐயை போட்டு தள்ள வச்சுருவாங்க. ஆர்ஜே பாலாஜன் நம்ம போட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து கருணாஸ் அண்ணன் வந்து கடைசியில் வந்து வருவார் சிகாவை போட்டு தள்ளி. ஏன்னா அந்த பழைய எஸ்பியோட கருணாஸ் அண்ணன் தான் எஸ்பி ஆகணும் அந்த வெறி. எஸ்பி ஆகணும் சொல்லிட்டு பழைய எஸ்பி ஆர்ஜே பாலாஜன் கையாலே போட்டு தள்ளிட்டு அப்புறம் கருணாஸை வந்து சிகாவையும் போட்டு தள்ளுற. இந்த மாஸ்டர் மைண்ட் ஆக்டிங்னா நம்ம கருணாஸ் சார் தான். அதுக்கப்புறம் தான் ஆர்ஜே பாலாஜி சார் நான் சொல்லுவேன். கடைசியில் வந்து கருணாஸ் சாரும் இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு கருணாஸ் சாரும் எஸ்பி ஆகிட்டாரு. ஆர்ஜே பாலாஜனும் ஜெயிலில் ஒரு ராஜா மாதிரி ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த எதிர்கட்சி தலைவர் 3 எம்எல்ஏங்க வர ஜெயிலில் மாட்டிக்கினாங்க. அதுதான் மேட்ரு. இப்போ அடுத்த வர ஆட்சியில் வந்து இந்த 3 எம்எல்ஏ ஜெயிலில் இருந்தவங்க ஆட்சிக்கு வராங்க. அவங்க கட்சி மினிஸ்டர் ஆகிட்டாரு. ஸோ எல்லா சலுகையும் கருணாஸுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் பண்ணி கொடுத்து படத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ நட்டி தான் எல்லா கதையும் சொல்கிறாங்க. நம்ம நட்டி சார் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ஏன் இந்த எம்எல்ஏங்க இவங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, போன ஆட்சியில் இவங்க உள்ளே இருந்தாங்கல்ல அந்த ஜெயிலில், அப்போ இந்த ஜெயிலில் இவங்களுக்குலாம் சலுகை பண்ணது நம்ம ஆர்ஜே பாலாஜி என்னன்னும் கருணாஸ் சாரும். ஸோ அதனால் இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே இவங்களுக்கு சலுகையை விட்டுட்டு ஜெயில் ஏன் கண்ட்ரோல், ஆர்ஜே பாலாஜி கண்ட்ரோல், கருணாஸ் வந்து எஸ்பி ஆகிட்டார். முடிஞ்சது படம், அவ்வளோதான். ஆனால் நல்லா ரேர் ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருந்தது பாருங்கள்.